அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டுமே மேலோங்கி நிற்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, நிறைய உழைச்சவங்க, ரொம்ப ஆண்டுகள் பயணிச்சவங்க, அண்ணன் பொன்னார் போன்ற மூத்த தலைவர்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்டு இவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு நெல் நல்லா வளரணும்னா அந்த புல்லுகளை பிடிங்கிதான் ஆகணும், பிடுங்கினா தான் நெல் ஆரோக்கியமா வளரும். மற்றபடி நான் வந்து மோடிஜியை பார்த்தா வந்து அண்ணாமலையை பார்த்தா நான் வரல. அந்த மாதிரி தான் எனக்கும் சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது பிஜேபி. அதனால எந்த விளைவுகளும் நான் எனக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணாமலை வந்து சமீபத்தில் வந்தவரை அவருக்கு அரசியல் சூழ்ச்சி, அரசியலினுடைய நெளிவு சுழிவு தெரியாது. ஏன்னா முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே கட்சியை விட்டு போயிட்டாங்க. அண்ணாமலைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை கொடுத்தாருன்னா 200% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு மேலேயே அவர் ஜெயிக்கிறாருங்கிற நிலைமை வந்ததுன்னா அது வந்து எங்களுடைய ராமரும் ஓட்டு மிஷினும் சேர்ந்து முடிவு பண்ணுச்சுன்னா அண்ணாமலை ஒருவேளை ஜெயிக்கலாம். பழையசோறு.com பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் மற்றும் டயபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி. For franchisee call 8124845555. தேடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இது அரசியல் களம். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்மளோட இணைஞ்சிருக்காரு பாஜகவினுடைய முன்னாள் மாநில செயலாளர் திரு ISO அண்ணாதுரை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராம். முதல் கேள்வியே உங்ககிட்ட, நீங்க பாஜக காரரா இல்லையா? டவுட்டா இருக்கா உங்களுக்கு? இல்ல, தொடர்ந்து ஒரு கட்சிய உறுப்பினரா இருக்கிறாரு அப்படின்னாலே அவங்க அந்த கட்சியை ஆதரிச்சு, இல்ல அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளையோ அந்த கட்சியினுடைய தலைமையை ஆதரிச்சு மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் ஒரு விளக்கா அந்த கட்சியில இருக்கக்கூடிய சில தவறுகள் இல்ல முரண்பாடான விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க விவரிச்சு பேசிட்டே இருக்கீங்க. அதனாலதான் அந்த கேள்வி. இல்லை, நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. அதே மாதிரி நீங்க கேட்கறது மாதிரி தான் எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேர் கேட்பாங்க தான். இதுல என்னன்னா, எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்படுறதுக்கு காரணமா இருந்ததே பிஜேபியினுடைய நிர்வாகிகள் தான். பொதுவாக வந்து ஒரு கட்சி வந்து ஜாதியத்தை சார்ந்து இருக்கணுமா இல்லை கட்சியில பணியாற்றக்கூடியவங்களை சார்ந்து இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கட்சி வந்து முழுக்க முழுக்க ஜாதியத்துக்கு உட்பட்டு இருந்தால் அந்த கட்சி வளராது. அது ஜாதிய கட்சின்னு குறிப்பிட்டுருவாங்க. இது வந்து தேசிய கட்சி. இது வந்து எல்லாருக்குமான ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கும். ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது மாநில தலைவர் அவர்கள் கூப்பிட்டு அவங்க ஜாதிக்காரர் கூப்பிட்டு வச்சு பேசினாரே ஒழிய ஒரு கட்சிக்காரனா என்னை கூப்பிட்டு அவங்க பேசல. ஒரு சம்பவத்துல இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, அந்த மாவட்ட நிர்வாகி, மாவட்ட தலைவர் உட்பட அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அண்ணாமலை அவர்களுக்கு தவறான தகவலை எல்லாருமே சொன்னாங்க. எடுத்தோம் கவுத்தங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுத்தினாங்க. இப்போ என்னை கூப்பிட்டு பேசி, தலைவரே கூப்பிட்டு, அண்ணாமலை அவர்களே கூப்பிட்டு என்கிட்ட பேசி, ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு நான் முடிச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா நானே போயிருப்பேன். ஏன்னா எனக்கு கட்சி முக்கியம்னு நினைச்சு தான் நான் உழைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய சொந்த பணத்தை தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். நான் எவங்கிட்டையும் போய் கட்சி பேரை சொல்லி எவன்டையும் மிரட்டி காசு வாங்குறதோ இல்லை கட்சி பேரை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணுறதோ என்றைக்குமே இருந்ததில்லை. என் கட்சியினுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ எந்த இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைனா கூட நான் போய் நின்றுருக்கேன். நேரங்காலம் பார்க்காம என் சொந்த செலவுலேயே போய் நின்றுருக்கேன். அவங்க பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் நான் தீர்த்து வச்சிருக்கேன். இந்த வேலையெல்லாம் நிறைய நான் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு சம்பவம் நடக்கும்போது மாநில தலைவர் அவர்கள் கூப்பிட்டு பேசாமல் விட்டதனுடைய விளைவு, இரண்டாவது அந்த நிர்வாகிகள் சொன்ன தவறான, தலைமைக்கு கொடுத்த தவறான தவறால் மட்டும்தான் நான் இந்த நிலைமைக்கு இந்த மாதிரி பேச ஒரு நிலைமை வந்தது. அதுவும் ஒரு வகையில் எனக்கு நல்லது தான். தொழில் வேற, அரசியல் வேற. அவங்க தொழிலுக்குள்ளேயும் அரசியல் கொண்டு வந்தாங்க. இது எனக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் ஏற்படுத்துச்சு. எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் பாதகமாக இல்லை. ரெண்டாவது, அது சம்மந்தமாக நீதிமன்ற வழக்கு எல்லாம் போச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் கூட நான் வந்து இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவனே தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டணும். கண்ட நாய்கள்லாம் எங்கள் பிஜேபியை வந்து தவறாக பேசுது, பிஜேபி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நான் கட்சியில் இருந்தவன், எனக்கு இருக்கு. இப்போ கட்சியில் நான் வந்து அடிப்படை உறுப்பினர் தான் இருக்கிறேன், பொறுப்பில் இல்லை. இருந்தாலும் கூட என்னுடைய கட்சியில் மாவட்ட நிர்வாகியோ மாநில நிர்வாகியோ இல்லை தவறுகள் எங்கே இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு எனக்கு அந்த உரிமை இருக்குது. அதனால் நான் சுட்டி காட்டுறேன். பொதுவாக நான் பெருசாக யாரும் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணியிருப்பேன், தொடர்ந்து விமர்சனம் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவர் அந்த விஷயத்துல அவர் எனக்கு வந்து சரியான முறையில் அணுகலையோ அப்படிங்கிற ஒரு தாக்கம் எனக்கு இருந்துச்சு. அதே இடத்துலதான் நீங்க சொல்ற மாதிரிதான் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மேல மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் இல்ல பிரபலங்களா இருக்கக்கூடியவங்களே இதே ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. அதாவது சாதிய ரீதியா பிராமணர்கள் ஒதுக்கப்படுறாங்க, மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது, மூத்த தலைவர்களுக்கு, மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு பதவி சார்ந்தோ எந்த ஒரு விஷயமே இங்க முன்னெடுக்கப்படலையே அப்படின்னு ஒரு பகிர் குற்றச்சாட்டு அண்ணாமலை மேல வைக்கப்படுது. இல்லை, கரெக்டு தான். அண்ணாமலை வருகைக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து முருகன்ஜி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி அவங்கள தாங்கி பிடித்தாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அந்த சிறுபான்மை மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்.
அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டுமே மேலோங்கி நிற்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு இதுல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, நிறைய உழைச்சவங்க, ரொம்ப ஆண்டுகள் பயணிச்சவங்க, அண்ணன் பொன்னார் போன்ற மூத்த தலைவர்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்டு இவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் கூட அதை விமர்சனமா நான் முன் வைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் கான்ட்ரவர்சியா அண்ணாமலை மேல வச்சிருந்திருப்பேன். இருந்தாலும் கூட கட்சியில என்ன தவறுகள் நடந்தாலும், இப்போ என்கிட்ட நிறைய மாவட்ட தலைவர்களோ மாவட்ட நிர்வாகிகளோ என்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை வந்து உண்மையா பொய்யான்னு நான் பார்க்குறேன். பார்த்து ஓகே அது உண்மை இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு கூட ஒரு ஆதீனத்தை போய் மிரட்டியிருக்காங்க, மாவட்ட தலைவர்லாம் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஓடிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நான் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா ஒரு கட்சி நல்லா இருக்கணும், ஒரு வயல் ஒரு நெல் நல்லா வளரணும்னா அந்த இருக்க புல்லுகளை பிடுங்கிதான் ஆகணும். பிடுங்கினா தான் நெல் ஆரோக்கியமா வளரும். அந்த மாதிரி நோக்கத்துல தான் நான் பிஜேபியை வந்து பேசுறேனே ஒழிய, மற்றபடி நான் வந்து மோடிஜியை பார்த்தா வந்து அண்ணாமலையை பார்த்தாலாம் நான் வரல. மோடிஜி எனக்கு பிடிக்கும், அவருடைய சித்தாந்தங்கள் பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள் கான்ட்ரவர்சி இருந்தாலும் கூட அது அண்ணன் தம்பி குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் கலைஞ்சு இப்போ அர்ஜுன் சம்பத் அண்ணன் கூட இங்கே எங்கள் இந்த கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க, தொடர்ந்து பயணிக்கிறாங்க. ஆனாலும் கூட அவருக்கும் சில சித்தாந்தங்கள்ல முரண்பாடு இருக்க தான் செஞ்சிருக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு கட்சி வளர்ச்சி, கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டணியில் இருந்தாலுமே அந்த மாதிரி தான் எனக்கும் சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது பிஜேபியில். இருந்தாலும் கூட அதெல்லாம் புறந்தள்ளிட்டு கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியினுடைய வெற்றி பாதை நோக்கி தான் நம்ம கொண்டுட்டு போகணும். அதுல ஏற்படக்கூடிய சில தவறுகளை நான் சுட்டி காட்டுற இடத்துல நான் இருக்கிறதுனால தொடர்ந்து நான் அந்த தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன். அதனால எந்த விளைவுகளும் நான் எனக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் சுட்டி காட்டிட்டு தான் இருப்பேன், அது யாரா இருந்தாலும். நீங்க சொல்ற மாதிரி தான் உங்களை மாதிரி வெகு சிலர் பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்காக அவங்களுடைய சொந்த நிதியிலிருந்து செலவு பண்ணி முன்னெடுத்து சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க பாஜக, தமிழக பாஜகனாலே இது அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா அவரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சீனியர்ஸ் எல்லாருமே அங்க புறம் தள்ளப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், தொடர்ந்து கட்சிக்காக பணி செய்யறவங்க எல்லாருமே அங்க புறம் தள்ளப்பட்டுட்டு இப்ப மோடி வராரு அப்படின்னா அவருடைய ரைட் ஹேண்டா இருக்கிறதே வந்து இங்க தமிழகத்துல அண்ணாமலையா தான் இருக்காங்க. இது மத்தவங்களுக்கு அது எப்படி பாதகமா இருக்கும், அண்ணாமலைக்கு அது எப்படி சாதகமா மாறும்? இல்ல நீங்க கேட்கிற கேள்வி உண்மையிலே கரெக்டான கேள்விதான். இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி முருகன்ஜி இருக்கட்டும், அக்கா தமிழிசை அக்கா இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்கல. அது ஒரு தலைமை கொடுத்தது தான். இங்க மத்தியில வந்து எப்படி மோடிஜிங்கிற ஒருத்தர் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ அதே மாதிரி மாநிலத்தில் அண்ணாமலை கட்டமைக்கிறாங்க. மோடிஜியை வந்து கட்டமைச்சதுங்கிறது வந்து நான் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல பயணிச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு குஜராத்தில் ஒரு முதலமைச்சராகி ஒரு நிர்வாகங்கள்லாம் ஒரு 4-5 முறை தொடர்ந்து முதல்வராகி அதுக்கப்புறம் தான் பிரதமருங்கிற வேட்பாளராகி அதுக்கப்புறம் அதை கட்டமைச்சாங்க. அண்ணாமலை வந்து சமீபத்தில் வந்தவர், அவருக்கு அரசியல் சூழ்ச்சி, அரசியலுடைய நெளிவு சுழிவு தெரியாது. ரெண்டாவது அரசியல் அனுபவம் ரொம்ப கம்மி. அவர் வந்து ஒரு அதிகாரியாக இருந்தவர். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கட்சியினுடைய மற்ற மக்களை அடிப்படை தொண்டர்கள் வரைக்கும் அரவணைத்து போகக்கூடிய அந்த தகுதி இருக்குமான்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு அது கம்மி தான். ஆனால் ஒரு நிர்வாகத்தை கொண்டு போறார், இல்லைன்னு சொல்ல. அதாவது அண்ணாமலையுடைய உழைப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் இப்போ 2 வருஷமா கடுமையான உழைப்பு தான், மிக கடுமையான உழைப்பு, எந்த தலைவருமே பண்ணாத உழைப்பு. ஆனால் அதே நேரத்தில் அவர் எல்லாரையுமே அரவணைக்கணுங்கிறது தான் என்னுடைய. கட்சியில் வந்து ஒரு வீட்டில் குடும்பத்துலாம் சண்டை இருக்க தான் செய்யும், முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் கலைஞ்சு அதை கூப்பிட்டு பேசி முடிச்சு, ஏன்னா முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே கட்சி விட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட கௌதமி போயிட்டாங்க, இவங்க அவங்க அந்த கலாச்சார காயத்ரி போயிட்டாங்க. இது மாதிரி நிறைய முக்கியமான, ஏன்னா மகளிர் ரொம்ப முக்கியம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு. மகளிர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் உண்மையா இருப்பாங்க, உண்மையா பாடுபடுவாங்க. அதனால அந்த மாதிரியான கட்டமைப்பு உள்ளவங்க எல்லாமே அவங்க சொத்துக்கள் பறிக்கப்பட்டு, அவங்களை அவமானப்படுத்தப்பட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம, அவங்கள கட்சியே இருக்கவங்களே அவங்களை வந்து அவங்களால பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி போகும்போது அவங்க மனவேதனையோட வேற கட்சிக்கு போயிரும்போது அதுவும் கட்சிக்கு ஒரு பேக்ட்ராப் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை பாஜகலாம் உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த பிஜேபிங்கிறத ஒரு பிம்பத்தை, தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அதை உடைக்கணும், உடைச்சா தான் அவங்க ஜெயிக்கவே முடியும். இப்ப கடந்த 2 ஆண்டுகளும் நடந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது செகண்டரி. ஆனா இந்த பிம்பத்தை உடைக்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாஜக உள்ள வந்துடும், இப்படி சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க 50 ஆண்டுகளாக. அந்த பிம்பத்தை வந்து உடைக்கிற வேலையை தான் இப்ப செஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க நினைக்கலாம் அது மாதிரி நிறைய மக்கள் கூட்டம் வருது, ஓட் பேங்கா மாறிடுமா அப்படின்னா, ஓட் பேங்கெல்லாம் மாறுமாலாம் தெரியாது. ஆனா ஒரு பிம்பத்தை உடைச்சாங்க. இன்னைக்கு வந்து சாதாரண பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வரைக்கும் இந்த திமுகவும் அதிமுகவும் செஞ்ச துரோகங்களா இருக்கட்டும், இதுக்கு இவங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே அண்ணாமலை போன்றவர்கள் சுட்டி காட்டும் பொழுது எல்லாருக்குமே புரியுது.
அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பிம்பத்தை உடைச்சிருக்காங்க. இனிமே தான் வெற்றி வாய்ப்புலாம் என்னங்கிறது தெரிய வரும். நிச்சயமா. இப்போ பரபரப்பா தேர்தலுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. கூட்டணி சார்ந்த பல விஷயங்கள் நடக்குது. வேட்பாளர்கள் யார் யார் நிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வானதி சீனிவாசன் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங்கை முடிச்சிருக்காங்க. மீட்டிங் முடிச்சுட்டு வேட்பாளர்களுக்கான அந்த பட்டியல் நாங்க தயார் செஞ்சுட்டோம் அப்படின்னாங்க. அப்ப அண்ணாமலை கிட்ட இதை கேள்வி கேட்கிறாங்க, நீங்க கட்சி சார்ந்து போட்டியிடுவீங்களா? உங்களுடைய கட்சி உங்களை முன்னிறுத்துறதா பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்காங்களா? அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டிருக்காங்க. நீங்க பாஜக இருக்கீங்க, உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இல்ல பொதுவா இப்பதான் நான் கான்ட்ரவர்சியா பேச போறேன். ஏன்னா அந்த கேள்வி நீங்க கேட்டதுனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மேலிட முடிவு செய்வாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த மாதிரி கட்சியில உழைச்சவங்க இல்ல அவங்க சைடில் உள்ள ஓட் பேங்க் இதை வச்சுதான் மேக்சிமம் இது கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்க. இல்ல அவருடைய பிரபலமானவர், அவரால் தொகுதிக்கு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல தான் மேக்சிமம் கொடுப்பாங்க. சாதாரண அடிப்படை தொண்டர்கள்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சட்டசபை கூட கொடுப்பாங்க, எம்பிக்கெல்லாம் அப்படிதான் பார்த்து கட்டமைச்சு கொடுப்பாங்க. அண்ணாமலைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை கொடுத்தாருன்னா 200% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை நீங்களே இப்படி சொல்லி ஆமா, ஏன்னா நானே எதிர்த்து நின்று கூட பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு அவர் மேல நிறைய கோபம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் கூட என்னை கூப்பிட்டு, நான் ஒன்றும் எதிரி கிடையாது. நான் என்னை எதிரி ஆக்குனாங்க. நான் எதிரியாவே போல. நான் உண்மையிலேயே உணர்வுபூர்வமா தான் கட்சிக்குள்ள வந்தேன். கட்சியில என்னை தனிப்பட்ட கட்சி ரீதியான ஒரு எந்த விமர்சனமும் என் மேல வைக்கவே முடியாது. ஏன்னா உண்மையா இருக்கும்போது அந்த தைரியம் தான் எனக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை உண்மையிலேயே எலெக்ஷன் நிற்கிறாருன்னா ஜெயிக்க விட மாட்டாங்க இங்கே உள்ள தமிழக அரசியல் கட்சிக்காரங்க. ஏன்னா வேணுன்னே நிற்பாங்க ஆப்போசிட்டுக்கு. அதில் என்னுடைய பங்கும் கூட மேபி இருக்கலாம். ஏன்னா நான் அதில் உடன்படவே மாட்டேன். எனக்கு அண்ணாமலை ஜெயிக்க மாட்டார். ரெண்டாவது, அண்ணாமலை நின்னார் அப்படின்னா அண்ணாமலை அவமானப்பட்டுருவார், அவமானப்படுத்திடுவாங்க. ஏன்னா டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு கூட கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு மேலேயே அவர் ஜெயிக்கிறாருங்கிற நிலைமை வந்ததுன்னா அது எங்களுடைய ராமரும் ஓட்டு மிஷினும் சேர்ந்து முடிவு பண்ணுச்சுன்னா அண்ணாமலை ஒரு வேளை ஜெயிக்கலாம்.